40 நாட்கள் நடந்த சில விஷயங்களை குறித்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். முதலாவது ஜலப்பிரவாயம். நோவாவின் நாட்களில் நடந்த ஜலப்பிரவாயம். மழை பெய்தது, 40 நாட்கள் பெய்தது. ரெண்டாவது யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கம் இடுதல். 40 நாட்களை சுகந்த வர்க்கம் இடுறாங்க. இது ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் பார்க்கலாம். மூன்றாவது மோசே மலையின் மேலே 40 நாட்கள் இரவும் பகலும் பாஸ்டிங் இருக்கிறார். நான்காவது கோலியாத் 40 நாட்கள் தேவதூஷணம் பண்ணுறாரு. இது 1 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கலாம். 40 நாட்கள் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி தேவதூஷணமாய் பேசுகிறார். ஐந்தாவது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி 40 நாட்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிறார். ஆறாவது கானானை வேவு பார்த்த நாட்கள். 40 நாட்கள் வேவு பார்த்தார்கள். என்னாகமும் 13வது அதிகாரம் 25வது வசனம். ஏழாவது எசேக்கியா யூதேயாவின் அக்கிரமத்தை சுமந்த நாட்கள் அப்படின்னு 40 நாட்கள் சுமந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவது நினிவே பட்டணத்தின் அழிவில் இருந்து ரட்சிப்பதற்காக 40 நாட்கள் யோனா பிரசங்கம் பண்றார். ஒன்பதாவது இயேசு ஊழியத்திற்காக வரும்போது 40 நாட்கள் இரவும் பகலும் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டு பாஸ்டிங் இருந்தாங்க. இது 10வது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு 40 நாட்கள் காட்சி அளித்து அவர்களை விட்டு பரமேறின சம்பவம். இது அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். வேதாகமத்தில் நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 விஷயங்கள் 40 நாட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.